வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி சுவையான சன்னா பிரியாணி செய்யலைங்க. குக்கரில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு முடிக்கக்கூடிய ரைஸ் தான் இந்த சன்னா ரைஸ் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் செய்வோம்ல, அதே டேஸ்ட் உங்களுக்கு இந்த சன்னா பிரியாணி இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கி நம்ம சன்னா பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு குக்கரில் ஓவர் நைட் நான் சுண்டல் ஊற வச்சுட்டேன். பாருங்கள், அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சுண்டல் வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி விட்டுறலாங்க. ஏன்னா வெந்ததுக்கப்புறம் சுண்டலில் உங்களுக்கு உப்பு பிடிக்காது. ஸோ அதனால் ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணிவிட்டு வேக விட்டுறலாங்க. ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ 3 விசில் வந்துருச்சு. ரொம்ப நொகுன்னு வேகக்கூடாது. பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம குக்கரில் தானே செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன். குக்கர் காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நெய்யும் எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 2 நட்சத்திரப்பூ, 2 அன்னாச்சி மொக்கு, 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 பிரியாணி இலையும் ஆட் பண்ணி விட்டுறலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சோம்பும் எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இது நல்லா நெய்யில் வதங்கணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு வாசனையை கொடுக்கும். ஸோ வதங்கட்டும். பாருங்கள், வதங்கினதுக்கு அப்புறமா நாம் இதில் 3 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். நான் நடுவில் மட்டும் கீரி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா வெங்காயம் உங்களுக்கு பிரியாணிக்கு வதங்கி வரணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வதங்கட்டும். பாருங்கள், வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நான் 2 பெரிய தக்காளியை நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியாச்சு. இப்போ நாம் உப்பை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கட்டும். பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு தக்காளியும் வதங்கி வந்துருச்சு. பாருங்கள், இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதுவும் நல்ல எண்ணெயில் உங்களுக்கு வதங்கணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் 1 கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா புதினா இலையும் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். நல்லா நெய்லேயும் வதங்குறப்ப பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கட்டும். பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்துக்கிறேன். ரொம்ப புளிக்க வேண்டாம் தயிர். ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிறதமா பார்த்து இந்த மாதிரி ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்துட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வேக வச்ச சுண்டலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா உங்களுக்கு அந்த கொத்தமல்லி புதினா வாசனையோட சுண்டலும் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், நல்லா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் அரிசி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நான் நல்லா 1/2 hour ஊற வச்சு கழிஞ்சு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 2 கப் ரைஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அப்போ தான் ரைஸ் குக் ஆகிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கலந்து குக் ஆகும். ஸோ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணணுங்க. 2 கப் ரைஸுக்கு நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக இருக்குங்க. அப்போ தான் நல்லா உதிரியாக உங்களுக்கு ரைஸ் கிடைக்கும். இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுவும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சுண்டல்லையும் போட்டுட்டேன், தக்காளி வதங்குறதுக்கும் போட்டுட்டேன். நீங்கள் தேவைப்பட்டால் சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு துளி எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம குக்கரில் மூடி போட்டு விட்டுறலாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விசில் விட்டா போதும், நம்மளுக்கு ரைஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், ஒரு விசில் வந்து ரைஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. வாவ், நல்ல வாசனையாக நம்மளுக்கு சன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு குக் ஆகி வந்துருச்சு. இப்போ ஒரே ஒரு விசில் தான் விட்டோம், நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கும். நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே நெய் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா வாசனையோடு இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், நல்லா ரைஸ் உதிரி உதிரியாக நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று விட்டாமல் ரொம்ப சூப்பராக குக்கர்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம ஊற வைக்கிறது தான் டைமிங் இருக்கும். செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ இது சர்வ் பண்ணிக்கலாம், ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குது இந்த ரைஸ். உங்களுக்கு சூப்பராக நம்ம இப்போ பரிமாறிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தயிர் பச்சடி வச்சு சாப்பிடையில ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்லா ரைஸ் உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடச்சிருக்குது. தான் பாருங்கள், தயிர் பச்சடியோடு சாப்பிடையில ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இல்லாத டைமில் பார்த்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சன்னா பிரியாணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நம்ம நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி, பாய்.